தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ தான் நம்ம தளபதி விஜய். தளபதி விஜய் தன்னோட மாசான நடிப்பாலையும் அசத்தலான நடனத்தினாலையும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம உலகளவுல ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தையே தன்வசம் வச்சிருக்காரு. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் தளபதி விஜய பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகர் தான் நம்ம தளபதி விஜய். இப்போ தளபதி விஜய் தெரி மெர்சல்னு 2 மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் அட்லி டைரக்ஷன்ல 3வது முறையா கூட்டணி அமைச்சு எடுத்துட்டு இருக்க படம் தான் தளபதி 63. இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. மேலும் இந்த படத்துல யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய், நயன்தாரா, கதிர், ஆனந்தராஜ், விவேக், யோகி பாபுன்னு ஒரு மிகப்பெரிய சினிமா பட்டாளமே நடிக்கிறாங்க. லாஸ்டா வெளிவந்த தளபதி விஜயோட எல்லா படங்களுமே தீபாவளி அன்னைக்கு தான் வெளியாயிருக்கு. இதனால இந்த படமும் இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளிவர போறதா இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் ஏற்கனவே அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில ரொம்பவே விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூடிய சீக்கிரம் வெளியாக போறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில ஒரு பிரபலமான நடிகர் தளபதி விஜய் கூடிய சீக்கிரம் கட்சி ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாரும் தளபதி எப்ப அரசியலுக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி காத்துட்டு இருக்காங்க. இப்போ உள்ள அரசியல் சூழல்ல தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. கடந்த ஆண்டு தீபாவளிக்கு தான் தளபதி விஜய் நடிப்புல ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல ஏஆர் ரஹ்மான் இசையில ரொம்பவே பிரம்மாண்டமா திரைக்கு வந்த படம் தான் சர்க்கார். இந்த படத்தை ஒரு பிரபலமான தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க. இந்த படம் வெளிவந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கும் பிரச்சனைக்கும் உள்ளாகுச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்க்கார் படத்துல அரசு கொடுத்த இலவச பொருட்களை தீயில இட்டு எரிக்கிற மாதிரி சில காட்சிகள் இடம்பெற்றிருந்துச்சு. இதனால இந்த படத்தை தடை செய்ய சொல்லி ஆளுங்கட்சியான அதிமுக கடும் போராட்டங்கள் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம சர்க்கார் படத்துக்காக எல்லா தியேட்டர்கள்லயும் ரசிகர்களால் வைக்கப்பட்ட பேனர்கள் எல்லாத்தையும் கிழிச்செறிஞ்சாங்க. இதனால தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாரும் அதிமுகவினர் மேல கடும் கோபத்துக்கு உள்ளானாங்க. மேலும் இந்த சர்க்கார் படமும் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த படமா தான் இருந்தது. இந்த படத்தை வச்சு தளபதி விஜய் கூடிய சீக்கிரம் அரசியலுக்கு வர போறாரு அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் வெளியாகுச்சு. கடைசியில தளபதி விஜய் ரசிகர்களும் தளபதி விஜய் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி பல வேண்டுகோள் வச்சாங்க. இன்னைக்கும் தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தளபதி விஜய் ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தமிழ் சினிமாவோட ஒரு பிரபலமான நடிகர் தளபதி விஜய் கூடிய சீக்கிரம் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சென்னை 26 படம் மூலியமா ரொம்பவே பிரபலமானவர் தான் நடிகர் பிரேம்ஜி. இவரு ரீசெண்டா ஒரு பிரபலமான தொலைக்காட்சி ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. இதுல இவருக்கு அரசியல் சார்ந்த சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுல தளபதி விஜய் பத்தி கேட்கிறப்போ நடிகர் பிரேம்ஜி கூடிய சீக்கிரம் தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த செய்தி தளபதி விஜய் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு. தளபதி விஜய் அரசியலுக்கு வர்றது பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.